ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதை அந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட நீங்கள் வந்து மைதா மாவு கூட ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கோதுமை மாவு தான் ஆட் பண்ணுறேன். 2 கப் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேணால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே உரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா அந்த பஃப்னு ஊதி வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு திருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா பொடியாக திருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா அது வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து கம்மியாகவே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து இதை நல்லா வறுத்தோன்னா போதும். இப்போ வந்துட்டு இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மாவு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து தோசைக்கல்லில் இது வந்து தோசை மாதிரியே நம்ம ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு. ரொம்ப அடுப்பை வந்து ரொம்ப ஹையாக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு மொறுன்னு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முக்கால்வாசி வெந்தோடனே நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு நல்லா வரும். ரொம்ப வேக விட்டுட்டிங்க அப்படின்னா மொறுப்பாயிரும். உங்களுக்கு அந்த ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக வராது. ஸோ இதே மாதிரி எல்லாமாவையும் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாத்தையும் ஊற்றி மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மாவுமே இதே மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அது நடுவில் அந்த இதை ஸ்டஃப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். உள்ளே வந்துட்டு அந்த தேங்காய் ஃப்ரை பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே மெதுவாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு 2 சைடையும் இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வெளியில் சிந்தாமல் நல்லா வந்துடும். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் வந்துட்டு லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். என்னவா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்லாம் போட்டிருக்கனால கண்டிப்பாக கிட்ஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் மதியத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட அது ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரியெல்லாம் ஆகாது. நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.